Hi students, நம்ம இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா law of motion அப்படின்ற யூனிட்ல based on the equilibrium of particle அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ப்ராப்ளத்தை நம்ம பார்க்க போறோம்ப்பா. ஸோ இதுக்கு ரெலவெண்டா இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸா சில ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருந்தோம். அதை நீங்க பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் ஈஸியாவே புரியும். Two smooth spheres each of radius 5 cm and mass 4 kg rest one of the other inside the fixed smooth cylinder of radius 8 cm as shown in the figure. Find the reactions between the spheres and the vertical side of the cylinder அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இதுல g வேல்யூ 10 மீட்டர் per second inverse ஸ்கொயர்னு கன்சிடர் பண்ணிக்கிட சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி பிக்சர் ஓரியன்டாக கொடுக்கக்கூடிய இந்த கொஸ்டின்லேயே நம்மளுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குப்பா. ஸோ அதை நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக ஜாமெண்ட்ரிக்கலாக நம்மளுக்கு கொஞ்சம் ரிசால்வ் பண்ணி பார்க்க தெரியணும், அவ்வளோதான். ஸோ அதை நம்ம டீட்டெயில்டாக பார்த்துட்டோம் அப்படின்னம்னாலே நம்மளுக்கு இந்த ப்ராப்ளத்தை சிம்பிளாக சால்வ் பண்ணிடலாம். அதுக்காகத்தான் இந்த ப்ராக்டிஸ் கொடுத்துருக்கிற கிவன் டேட்டாவை எல்லாத்தையும் நம்மளுக்கு உள்ளக்க மேட்ச் பண்ணி பாருங்க. ஸோ இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், ஒரு சிலிண்டருக்குள்ள 2 பால் இருக்கு இல்லைங்களாப்பா. இந்த ஏன்ற ஸ்பியர் அப்படின்றதுக்கான ரேடியஸ் 5 சென்டிமீட்டர் அப்படின்னா பீன்ற இந்த பாலுக்கும் ஸ்பியருக்கும் ரேடியஸ் எவ்வளவுதான் 5 சென்டிமீட்டர். இந்த சிலிண்டருக்கான ரேடியஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 8 சென்டிமீட்டர் கொடுத்துருக்குறாங்க. இந்த சிலிண்டருடைய டயாமீட்டர் 16 சென்டிமீட்டர் நீங்கள் நம்மளுக்கு தெரியுது. இந்த ரேடியஸ் 5 சென்டிமீட்டர், இந்த ரேடியஸ் 5 சென்டிமீட்டர், டோட்டலாக 10 சென்டிமீட்டர். A to Bன்ற இந்த பாயிண்ட்ல இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் எவ்வளவு, 10 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ். இதை ஒரு ட்ரையாங்கிள் லைக் எடுங்களேன். இங்கே ஒரு 5 சென்டிமீட்டர் இருக்கு, இங்கே ஒரு 5 சென்டிமீட்டர். ஸோ 10 சென்டிமீட்டர் போக இந்த 16 சென்டிமீட்டர்ல எவ்வளோ இருக்கும், 16 - 10 அப்படின்றது 6 சென்டிமீட்டர் இல்லையாப்பா. அப்போ இந்த பேஸ்ன்றது 6 சென்டிமீட்டர். அப்போ இந்த ட்ரையாங்கிளில் ஆப்போசிட் சைடு அப்படின்றது என்னவா இருக்கும், இந்த ஆங்கிள் தீட்டான்றதை வச்சு இது ஆப்போசிட் சைடு அப்படின்னா இது என்னவா இருக்கும், ஸ்பியர்ல இருக்கக்கூடிய ட்ரையாங்கிளில் இது ஏ, இது பி, இது சி அப்படின்ற பாயிண்ட் சரிங்களாப்பா. ஸோ இந்த ஆங்கிள் தீட்டா வச்சு நம்ம என்ன செஞ்சுருக்கோம், இதை 10 சென்டிமீட்டர், இதை 6 சென்டிமீட்டர், இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போது யூசிங் த பித்தகரஸ் தியரம் நம்ம என்ன செய்வோம், ஏபி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர்டு ப்ளஸ் பிசி ஸ்கொயர்டு. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இப்போ பிசி ஸ்கொயர்ன்ற சைடு. அப்போ பிசி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர்டு மைனஸ் ஏசி ஸ்கொயர்டு. இப்போ ஏபி ஸ்கொயர்டு அப்படின்றது இங்கே 10 ஸ்கொயர்டு, ஏசி ஸ்கொயர்டு அப்படின்றது 6 ஸ்கொயர்டு. அப்போ 100 - 36 அப்படின்றது 64. அப்போ பிசி அப்படின்றது எவ்வளவு இருக்கும், பிசி ஸ்கொயர்டுன்றது 64. அப்போ பிசி அப்படின்றது 8 சென்டிமீட்டர். அன்னோன் சைடை நம்ம கண்டுபிடிச்சாச்சு பித்தகரஸ் தியரம் மூலமா. இது 8 சென்டிமீட்டர், புரிஞ்சுங்களா. சரி, இப்போ இங்க கொடுத்துருக்கிற இந்த டேட்டாவை நம்ம ரிசால்வ் பண்ண போறோம். இந்த சிலிண்டரோட வால் இந்த ஏன்ற ஸ்பியருக்கு கொடுக்கக்கூடிய ஆக்ஷன் அப்படின்றத நார்மல் ஃபோர்ஸை NAWன்னு எடுத்துக்கிடும். NAன்னு என்ன அர்த்தம், ஏன்ற பால் மேல வால் கொடுக்கக்கூடிய ஆக்ஷன். ஸோ அதுக்கு ரியாக்ஷன் அப்படின்றத பீன்ற பால் இந்த இடத்துல இந்த ரியாக்ஷன் அப்படின்றது NPW. NPWன்னு என்ன அர்த்தம், பீன்ற பால் வால் மேல ரியாக்ட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் சரிங்களாப்பா. சரி, இந்த ஏன்ற பால் பி மேல ஆக்ட் பண்ணக்கூடிய நார்மல் அப்படின்ற ஃபோர்ஸ் என்னவா இருக்கும், NAP. இந்த டைரக்ஷன் நல்லா கவனிச்சுக்கோங்க, NAPன்ற ஃபோர்ஸ். ஸோ இதுக்கான ஆங்கிள், இந்த ஆங்கிள் தீட்டானா இதுவும் தீட்டா. ஸோ இதை வச்சு நம்ம என்ன செய்யலாம், இதை ரிசால்வ் பண்ணலாம். இந்த ஆங்கிள் தீட்டா NAP, இதை ரிசால்வ் பண்ணும்போது இந்த தீட்டா வச்சு ரிசால்வ் பண்ணும்போது இந்த ஆங்கிள் அட்ஜசன்ட் சைடுக்கு NAP cos தீட்டான்னு இருக்கும். இந்த தீட்டாவுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடா இருக்கக்கூடிய இது NAP sin தீட்டான்னு இருக்கும். இந்த பி அப்படின்ற பாயிண்ட் டவுன்வர்ட் டைரக்ஷன்ல பீன்ற பாலோட வெயிட் அப்படின்றத இந்த 2 பாலுக்கும் மாஸ் சேம் அப்படின்றதுனால எம்னே மாஸ் எடுத்துக்கிடும். M × G அப்படின்றது தான் இதோட டவுன்வர்ட் ஆக்சிலரேட்டிங் வெயிட். ஓகே, இப்போ நம்ம இங்கே பார்த்ததை இந்த இடத்துல இந்த பிக்சரில் நம்ம என்ன செய்வோம், தனியாக பார்ப்போம். இந்த டைரக்ஷனில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் என்னது, NAP. ஸோ இந்த டைரக்ஷனில் நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் என்னது, NPW. இந்த வால் கொடுக்கக்கூடிய ரியாக்ஷன் ஏன்ற இந்த பால் மேலே சிலிண்டருடைய வால் கொடுக்கக்கூடிய ஆக்ஷன் NAW. இந்த ஆக்ஷனும் ரியாக்ஷனும் எப்படி இருக்குன்னா ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக இருக்கு. ஸோ ரெண்டுக்கும் மேக்னிட்யூட் வேல்யூ சேம், டைரக்ஷன் மட்டும் தான் ஆப்போசிட். எம்ன்ற மாஸ் எவ்வளோப்பா, 4 கேஜ். ஜியோட வேல்யூ எவ்வளோ எடுத்துருக்க சொல்லியிருக்காங்க, 10 மீட்டர் per second inverse ஸ்கொயர். ஸோ இதோட வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது mg அப்படின்னா 4 × 10 40 நியூட்டன் சரிங்களாப்பா. இந்த இடத்துல ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன் ரெண்டு எப்படி இருக்கு, ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட். அதாவது NAW அப்படின்றதும் NPWன்றதும் மேக்னிட்யூட் வைஸ் ரெண்டுமே எப்படி இருக்குன்னா ஈக்குவலாக இருக்கு சரிங்களாப்பா.
மேக்னிடியூட் வைஸ் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. இப்போ நம்ம எதுக்காண்டி இதை டிஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோம், இதை வச்சு காஸ் தீட்டா நம்ம எழுத போகிறோம். வாட் இஸ் த காஸ் தீட்டா? இங்கே காஸ் தீட்டா அப்படின்றது adjacent side by hypotenuse, அதாவது 6/10 0.6 அப்படின்னு சொல்லலாம். அதேமாரி சைன் தீட்டா சொல்லுங்க பார்ப்போம். சைன் தீட்டா அப்படின்றது ஆப்போசிட் சைடு பை ஹைபாட்டனிஸ், அதாவது 8/10 அல்லது 0.8 அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த வேல்யூலாம் நம்ம டேரெக்டாக ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு தான், வேற ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த பீன்ற இந்த பாயிண்ட் மேலே டவுன்வர்ட் ஆக்சலரேட் பண்ணக்கூடியது வெயிட்னா என்னதுப்பா, எம்ஜி அப்படின்ற வெயிட். இதுக்கு அப்படியே அப்வர்ட் டைரக்ஷனில் ஆக்ட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் என்ன பார்த்தோம், என்ஏபி சைன் தீட்டா. இது வெர்டிகல் காம்பனன்ட். சரிங்களா? இந்த என்ஏபி அப்படின்ற இந்த டேர்ம் இருக்கு பார்த்தீங்களா, என்ஏபின்ற இந்த ஃபோர்ஸ், ஏன்ற பால் பின்ற பால் மேலே ஆக்ட் பண்ணக்கூடிய இந்த ஃபோர்ஸ் என்ஏபி அப்படின்றத நம்ம என்ன செஞ்சுருக்கோம், ரிசால்வ் பண்ணதில் இது இந்த தீட்டான்ற ஆங்கிளை வச்சு ஆப்போசிட் சைடாக என்ஏபி சைன் தீட்டான் இருக்கும். இந்த வால் மேலே ஆக்ட் பண்ணக்கூடிய அட்ஜசன்ட் சைடு ஃபோர்ஸ் என்னது, என்ஏபி காஸ் தீட்டான் இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ நாம் எழுத போகிறது இதை தான். அட் ஸ்பியர் பி அப்படின்றதுல இன் வெர்டிக்கல் ஈக்லிபிரியம் என்ஏபி சைன் தீட்டான்றது எதுக்கு ஈக்குவலாக இருக்குது, எம்ஜின்ற வெயிட்டுக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ அப்போது எம்ஜின்ற வெயிட் வேறு எதுவும் இல்லை, 40 நியூட்டன். நம்ம முன்னாடியே பார்த்தோம். அப்போது என்ஏபி அப்படின்றது எப்படி எழுதலாம், என்ஏபி ஈக்குவல் டு 40 டிவைட் பை சைன் தீட்டா. சைன் தீட்டா வேல்யூ நம்மளுக்கு தெரியும், எவ்வளோப்பா, 0.8. அப்போது என்ஏபி ஈக்குவல் டு 40 டிவைடட் பை 0.8 அப்படின்னா மேலேங்களையும் 10ஆல் மல்டிபிள் பண்ணி கூட எழுதலாம். 400/8 அப்படின்றது எவ்வளோப்பா, 50 நியூட்டன். தென் இதேமாரி ஹரிசாண்டல் இக்லிபிரியம் சொல்ல போகிறோம். இன் ஹரிசாண்டல் இக்லிபிரியம் அப்படின்னு பார்க்கும்போது பீன்ற ஸ்பியர் மேலே வால் ஆக்ட் பண்ணக்கூடிய நார்மல் ஃபோர்ஸ் அப்படின்றது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், என்ஏபி காஸ் தீட்டாக்கு ஈக்குவலாக இருக்கும். படிச்சா காஸ் தீட்டா இங்கே என்ஏபின்றது 15 தெரியும், காஸ் தீட்டா அப்படின்றது 0.6. அப்போ 0.6 அப்படின்றத நம்ம 50ல் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னோம்னா 30 நியூட்டன் அப்படின்னு கிடைக்கும். என்ஏடபிள்யூவும் என்பிடபிள்யூவும் ஈக்குவல். ஏன்ற பால் மேலே ஆக்ட் பண்ணக்கூடிய இந்த ஆக்ஷனும் பீன்ற பால் மேலே ஆக்ட் பண்ணக்கூடிய இந்த ரியாக்ஷன் ரெண்டும் எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். ஸோ அப்போது என்ஏடபிள்யூ ஈக்குவல் டு என்பிடபிள்யூ ஈக்குவல் டு எவ்வளவு, 30 நியூட்டன். திஸ் இஸ் த ஆன்சர். நம்மளுக்கு கேட்டிருந்த கொஸ்டின் இதுதான். ஃபைண்ட் த ரியாக்ஷன் பிட்வீன் த ஸ்பியர்ஸ் அப்படின்னு கேட்டிருந்தாங்க இல்லையா? ஸோ இப்படி தான் இதை கால்குலேட் பண்ணணும்ப்பா. தொடர்ந்து இதேமாரி நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா? இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம மிஸ்டர் பிசிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய தொடர்ந்து எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு வரணும் அப்படின்னா நம்ம நோட்டிஃபிகேஷனில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனோட கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.